வாசிக்க போறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. முதல் வசனம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேத வார்த்தைகளை நீங்க வாசிக்க முடியாம உங்களுக்கு ஒருவேளை பார்வை குறைவா இருக்கலாம், இல்ல வாசிக்க தெரியாதவர்களா இருக்கலாம். அவர்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கும் இது மாதிரி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பல தடவை கேட்டு வசனங்களை உங்க வாயால அறிக்கைங்க. வசனங்களை எப்பயும் நம்ம வாயால சொல்லும் போதுதான் அந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்துல கிரிய செய்யும். சரிங்களா? கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.